ஹலோ அருமீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. சரி, எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் பேபி 7 உங்களுக்கு தெரியுமா? தெரியாமலாம் இருக்காது, அவள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, தெரியாமலாம் இருக்காது. அவளும் எஃப்எஃப்லாம் போட்டுட்ருக்காள். அந்த பேபி 7 தான் சொல்கிறேன். அவளுக்கு பர்த்டே இருந்துச்சு, அதனால் முடிஞ்ச கிஃப்ட்டு இந்த எஃப்எஃப் மட்டும்தான். மேக்ஸிமே ஜிம்மின் வீடியோங்கிறனால என்ன பேபி 7 மட்டுமான்னு கேட்டுறாத, உனக்கும் தான். சரியா? நீயும் பாரு இந்த வீடியோவை. இது 2 பேத்துக்குமே தான் போட்டேன். ஏன்னா பேபி 7 ஓடி 7 எந்த வீடியோ போட்டால் தான் என்ன அவளுக்கு. அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு பேபி 7க்கு இந்த கிஃப்ட்டு ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்க் சுமி, நீயும் நல்லா பாடி தங்கும். சரியா? சரி, ஓகே. பேபி 7 சீட்டா. அதுக்கப்புறம் நம்ம பார்க் சுமி பார்த்துருங்க 2 பேரும் இந்த ஸ்டோரியை. ஓகேவா? எப்படியோ மூளையை போட்டு கசைக்க ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்தா நமக்கு எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக வருது. சரி, நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். எல்லோரும் கேளுங்க ஸ்டோரியை. எல்லாத்துக்குமே தான் ஜிப்பின் யார் யாருக்கு பிடிக்குமோ எல்லோரும் பாருங்கள். ஓடி 7 இருக்கவங்களாம் பாருங்கள் ஜாலியாக. ஓகேவா? இப்போ கதையை சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோயினி கேர்ள்ஸ் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினியோட அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க பாய்ஸ் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் அடித்தாங்க. அப்படி தான் ஜெராக்ஸ் எடுத்து போட்ட மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் ட்வின்ஸு. இதில் யார் அண்ணன் தங்கச்சி, யார் அக்கா தம்பினே தெரியாது. 2 பேர்த்தில் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு பிறந்தானே கன்ஃபியூஷனாக இருக்கும். பின்னாடி நிறையா சவுண்டு கேட்குது. அது வேறு எந்த சவுண்டும் இல்லை, மோட்டர் சவுண்டு தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? இப்போ நம்ம அண்ணாவை கட்டுறாங்க. அண்ணானா வேறு யாரும் இல்லை, ஹீரோயினியோட அண்ணாவை தான் அண்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ கதைக்குள்ளே வரேன். நம்ம அண்ணாவை கட்டிகிட்ருக்காங்க. அவங்க காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க, ரெடி ஆகிட்ருக்காங்க. ஏன்னா அட்மிஷன்லாம் போட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவங்களும் காலேஜுக்கெலாம் கிளம்பிகிட்ருக்காங்க. நம்ம அண்ணா காலேஜுக்கு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது 3 பசங்களை மீட் பண்ணுறாரு. அவங்க தான் வில்லனுங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு யார்டா நீ, என்ன குரூப்டா, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், இப்போ தான் காலேஜில் புதுசாக ஜாயின்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு நம்ம அண்ணா சொல்கிறாங்க. அந்த பசங்க சரி ரேகிங் ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு, சரி தோப்புக்கரணை போட்டுகிட்டே போ உன்னோட கிளாஸ் ரூமுக்கு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம அண்ணாவும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் வராரு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க புது பசங்கள்கிட்ட, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நான் தான் இந்த காலேஜோட சொந்தக்காரன், யாரை கேட்டு நீங்கள் இந்த ரேகிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் துரத்தி விட்றாரு. நம்ம அண்ணா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் ரொம்ப தேர்ட் இயர் படிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம அண்ணா. ஜிமின் சொல்கிறாரு, இல்லை நானும் ஃபஸ்ட் இயர் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நம்ம ஜிமின் ஹைட்டு வெயிட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இவங்க எத்தனை தங்கச்சி இருக்குதா தம்பி இருக்குதா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணா எதுவுமே சொல்லவே இல்லை. தங்கச்சி இருக்கா தம்பி இருக்கா எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அவரோட நேம், ஏஜு, அதுக்கப்புறம் என்ன இயரு, ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா, இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. தங்கச்சி தம்பி இதெல்லாம் பற்றி சொல்லவே இல்லை ஜிமின்கிட்ட. அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே நல்லா நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஹீரோயினிக்கு. எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஃபஸ்ட் இயர் நாளே இப்படி ஜாலியாக இருக்கோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேன்டீனு சைடு கூத்து அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கிட்ட அண்ணா வந்துடுறாரு, எங்கிட்ட தங்கச்சி வந்துடுறாங்க. இதே மாதிரி தான் வழக்கம் போல் மறுநாளுக்கு காலேஜ் கிளம்பிகிட்ருக்காங்க. காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, அதாவது ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட்டாக முடியை வெட்டிக்கிறாங்க. லாங்காக தான் அவங்களுக்கு முடி இருக்கும், ஷார்ட்டாக வெட்டிக்கிறாங்க முடியை. அண்ணா மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க. அண்ணா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போனா அண்ணாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு இந்த ஸ்டோரி எண்டிங்கில் தான் பார்க்க முடியும். நம்ம ஹீரோயினி கொஞ்சம் பதட்டத்தோடு தான் அங்கே காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் காரில் வந்துடுறாரு. அங்கேருந்து டே மச்சான் இங்கே பாடுறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினி வேறு யாரையும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஜிமின் முதுகுலேயே அடிக்கிறாரு. என்னடா என்னை கண்டுக்காமே போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி முதுகுலேயே அடிக்கிறாரு. யாருங்க நீங்கள், ஏன் முதுகில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஹீரோயினி. அதுக்கப்புறம் தான் சரி, அதுக்கப்புறம் இது நம்ம அண்ணாவோட ஃப்ரெண்டு போலாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஜிமின் கூட. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஜிமின் குறுன்னு நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினி பின்னாடி ஜிமினை திரும்பி பார்க்குறாங்க. இவன் ஏன்டா நம்மளை இப்படி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான், நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கீழே குனிஞ்சிடுறாங்க. அங்கேருந்து ஒரு கண்ணாடி போட்ட பையன் வரான். இந்தாடா உனக்கு என்னடா இப்படி வேர்க்குது, சரி இந்தா டிஷ்யூ பேப்பர் தொடச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். என்னை தொடாதீங்க தள்ளிப்போங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. என்னடா ஆச்சு மச்சான் உனக்கு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இல்லைடா மச்சான் சும்மா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அவங்க வாய்ஸில் டக்குன்னு பேசுகிறாங்க. என்னடா உன் வாய்ஸை பார்க்க கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஹீரோயினி சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் வாய்ஸில் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
அங்கேருந்து நம்ம ஜிமின் வராரு. நம்ம ஹீரோயினி வந்து சரி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, சுற்றி முற்றி பார்த்தா ஒரே பசங்களாக தான் இருக்காங்க, இங்கே இருந்துட்டால் அவ்வளோதான், நமக்கு இங்கே பதட்டத்திலே வேறு வேலைன்னு நனைஞ்சிருவோம் அப்படி சொல்லிட்டு கேண்டீன் பக்கத்து ஒதுங்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. சரி எந்திரிக்கவும் நம்ம ஜிமின் வராரு அங்கேருந்து. டேய் என்னடா நேற்று பார்க்குறதுக்கு 2 இன்ச்சு ஹைட்டாக இருந்த, இன்றைக்கி பார்க்க 2 இன்ச்சு கம்மியாக இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவோட மச்சான் நான் நேற்று வந்து சிப்பிங் விளாண்டேனா அதான் 2 இன்ச்சு கம்மியாயிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது சிப்பிங் விளாண்டா 2 இன்ச்சு கம்மியாவாங்களா? அப்போனா நம்மளால் விளாடக்கூடாதுப்பா, அதான் இத்தனை நாள் சிப்பிங் விளாண்டு நம்மளே குட்டையை கிடக்கிறோமா அப்படின்னு நம்ம ஜிமின் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சரி நான் கேண்டீன் பக்கத்து போகிறேன், காலைல நான் சாப்பிடவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிமின் சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. அங்கே போய் கேண்டீனில் போய் உட்காந்தா நம்ம அங்கே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயினி அதை கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாது. போய் அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து நம்ம வராரு. இந்தாங்க டிஷ்யூ பேப்பர் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு டிஷ்யூ பேப்பர் அப்படி சொல்லிட்டு கண்ணை முழிச்சு கேட்குறாங்க. நம்ம இருந்துக்கிட்டு க்யூட்டாக பண்ணுற அப்படிங்கிறாங்க. என்ன நான் க்யூட்டாக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. சரி இந்த நீ டிஷ்யூ பேப்பர் வாங்குற மாதிரியே இல்லை, நானே தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு வாயை தொடச்சி விட்றாங்க. என்னடா பண்ணுற பக்கத்தில் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு உடம்புலாம் சிலுத்துருது. நம்ம இருந்துக்கிட்டு கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா, உன் வாயில் வந்து சாப்பாடு லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, நான் தொடச்சி விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. என்ன இலவோ அதை சொல்லிட்டு பண்ணி இருந்திருக்கலாம்ல, பக்குன்னு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நம்ம கேட்குறாரு. ஆமாம் உன்னோட வாய்ஸ் முன்னாடியிலேருந்து இப்படி தான் இருக்குமா, நீ சின்ன பிள்ளையிலேருந்தே உன் வாய்ஸ் இப்படி தான் கேர்ள் வாய்ஸ் மாதிரியே இருக்குமா, நீ நார்மலாக உன் வாய்ஸில் பேச மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் எப்பப்பெல்லாம் பதட்டத்தோடு இருக்கணும் அப்பப்பெல்லாம் என்னது கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி மாறிடுது, என்னானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எப்படியோ மழுப்பிடுறாங்க. நம்ம இருந்துக்கிட்டு என்ன எல்லவோ கருமோ, நீ என்ன பண்ணுற, இந்த கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி பேசுகிறத நிப்பாட்டு, நீ உன் வாய்ஸில் பேசுப்பா, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா கேர்ள்ஸுக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்படியா, ஓகே நார்மல் வாய்ஸில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வாய்ஸில் எப்படியோ ட்ரை பண்ணி நம்ம ஹீரோயினி பேசிட்டாங்க. எப்படியோ ஒரு சைடு ஹீரோயினிக்கு சந்தோஷம், எப்படியோ என் அண்ணன் வாய்ஸ் எனக்கு வந்துருச்சுடா, எப்படியோ பேசிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம்லாம் போய் நார்மலாக தான் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க சரி சாப்பிட்டோம்ல அப்புறம் என்ன கிளாஸ் ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிட்டு சரி ஃபாஸ்ட்டாக கிளம்புவோம் மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அவங்க கிளாஸுக்கு. ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே போய் இடிச்சிட்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே கேட்குறாரு, ஏன்டா உனக்கு அறிவில்லையா, நீ உன் கண்ணை எங்கே புடனியில் வச்சுட்டு போயிட்டுருக்கியா, என்னை பார்த்தா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நான் யார் என் ரேஞ்ச் என்ன தெரியாமல் நீ மேலே இடிச்சிட்ருக்க அப்படின்னு நம்ம ஜேகே ஆச்சா உச்சான்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு சரிதான் போடா வேலையை பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே இங்கே கண்ணை மூடி திட்டிக்கிட்டு கிடக்கிறாரு. எங்கடா அவனை ஆளை காணோம் அப்படி சொல்லி தேடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சொல்கிறாரு, அவன் இங்கேருந்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ இங்கேருந்து தனியாக கத்திட்டு இருக்காத, வா நம்ம கேண்டீன் பக்கத்து ஒதுவோம்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. உள்ளே வராங்க. நம்ம ஜிமின் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்து ஜிமினை பார்க்கவும் ஜிமின் மறுபடியும் எந்திரிச்சு ஹீரோயினிக்கிட்ட வராங்க. நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க, எதுக்கடா இப்போ என் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிற உன் முகத்தை காட்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாரு, நிஜமாலும் நீ சிப்பிங் விளாண்டு தான் குட்டையானியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு குச்சை கையில் வச்சுட்டு. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, நிஜமா நான் வந்து சிப்பிங் விளாண்டு தாண்டா குட்டையானே அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமா தாண்டா அப்படி சொல்லிட்டு பொய்யா சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினி. எவ்வளோ கேடி பார்த்தீங்களா நம்ம ஹீரோயினி. சரி கதைக்கு வரேன். நம்ம ஜிமின் கேட்குறாரு, அதை ஏன்டா நீ குட்டையானதை இவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உன் மேலே பார்த்தா டவுட்டாக வருது, நேற்று கூட அவ்வளோக்கா டவுட்டே இல்லை உன் மேலே, இப்போ எனக்கு கொஞ்சமாக டவுட்டு கிளியர் ஆகிட்டே வருது. நம்ம ஹீரோயினி பயப்படுறாங்க. ஐயோ நம்ம கேர்ளின்னு கண்டுபிடிச்சிட்டானா என்ன அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. என்னடா மச்சா டவுட்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. அதுவா நீ என்னமோ கேர்ள் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்குறாரு. என்னடா மச்சான் இப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. அப்போனா எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து என்றைக்கு என்னை விட்டு பிரியவே கூடாது, நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குறாரு. என்ன இலவோ பண்ணி தொலைச்சி தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி என்ன காலேஜில் இது கூமுட்டை காலேஜ் இப்படி இருக்கா இங்கே பசங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி என்ன இலவோ சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோட்டியும் நம்ம ஜிமின் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி அப்படின்னா நீ என் வீட்டுக்கு நீ ஒரு நாள் ஸ்டே பண்ண வரணும் அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினிக்கு அள்ளு விட்டுறது, அடி ஆத்தி இவன் என்னடா நம்ம
பொழப்புக்கு மண்ணள்ளி போட்டுருவோம் போலாட்டிக்கே அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு ஜிமின் கேட்குறாரு, என்ன வரியா இல்லையா, நீ மட்டும் இன்றைக்கி வரல செத்துட்டேன் மாவனே அப்படின்னு நம்ம ஜிமின் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஐயோ என்ன பொய் சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறாங்க, என் தங்கச்சி மச்சான் இன்றைக்கி வீட்டில் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அவளுக்கு உடம்பு இல்லை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினி. உன் தங்கச்சிக்கு உடம்பு இல்லைன்னா நீ ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்கிற அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்குறாரு. அதுவாடா என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லடா மச்சான் அப்படின்னு மறுபடியும் சோகமாக சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன பொய் சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறியா, அவன் வீட்டுக்கு வந்து நான் பார்க்கட்டுமா அப்படின்னு இருக்காங்க. அக்கோஸ் வந்து பாருடா மச்சான், என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை நான் தான்டா அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி போய் சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு போய் தொலை, நாளைக்காச்சும் நான் கூப்பிட்டதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேடா மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, இத்தனை குரங்குங்களை இன்னும் 3 மாதத்துக்கு எப்படி வச்சு ஓட்ட போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குரங்குன்னு சொல்லி முடிச்ச பிற்பாடே நம்ம வி வந்துடுறாரு. வி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு, கிளாஸ் ரூம் டோரை ஒளிஞ்சிக்கிட்டே வராரு சார் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம ஹீரோயினி பக்கத்துலேயே வந்து உட்காராரு. இந்த குரங்கு எங்கடா இங்கே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இங்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்னடா என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிற, அவ்வளோ இப்போ தானே பேசுனா அதுங்காட்டி முகத்தை திருப்பிக்கிற அப்படின்னு நம்ம வி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, அங்கிட்ட ரொம்ப வெளிச்சம் அடிச்சிச்சு அதனால முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் அப்போ அந்த சைடு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கோம் நம்ம மண்டையிலே அடிச்சு போடா எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு நம்ம வி வந்து ஹீரோயினி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. சரி இன்றைக்கி என் வீட்டுக்கு வரியா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. என்னடா ஆளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா என்ன எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ கோவப்படுற, நான் என்ன பொண்ணையாக கூப்பிட்டேன் உன்னை தானே கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம வி வந்து கேட்டுட்ருக்காரு. என்னடா ஆகுனா இவங்க பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை நம்ம பாய் கேட்டை போட்டு வந்திருக்கிறது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து முகத்தை முடிக்கிறாங்க. மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு வி வந்து கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கத்தோடு உட்காந்துருக்காங்க வியை பார்த்துட்டு. ஏன்னா வி வந்து ரொம்ப அழகாக இருக்கார்ல, அதனால் வெக்கத்தோடு அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. வி வந்து முகத்தை எழுப்பிட்டு பார்க்குறாரு. என்னடா உன்னோட முகம் இப்படி செவந்து கிடக்குது, ரோஸ் பவுடருக்கு இதை அடிச்சுட்டு வந்தியா எனக்கு தெரியாமல் அப்படின்னு நம்ம வி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை புதுசாக வந்திருக்கேன்ல அதனால தான் எல்லாத்தையும் பார்த்தோடி எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. என்னடா பொண்ணாடா நீனு வெக்கப்படுறதுக்கு அப்படின்னு நம்ம வி கேட்குறாரு. சும்மா இருக்கியா எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நம்ம வி சொல்கிறாரு, சரி ஓகே இனிமேல் நான் பொண்ணை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம வி சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு பொண்ணு பிடிக்காதா, நீ என் கேரக்டர் மாதிரி தானா அப்படின்னு நம்ம வி கேட்குறாரு. ஆமாம்மா உன்னோட கேரக்டர் மாதிரி தான் நானும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் நான் பொண்ணை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம வியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா வி வந்துட்டார் ஜிமின் வந்துட்டார் எங்கே ஜேகே அப்படின்னு கேட்பீங்க. ஜேகே வந்து பின்னாடி டோர் வழியாக ஒளிஞ்சிக்கிட்டே வராரு. இன்னொரு பையனை வி வந்து அடித்தார்ல, அந்த பையனை வந்து ஜேகே வந்து அடிக்கிறாரு. போடா முன்னாடி போய் உட்கார்றா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாரு. அங்கே வந்து நம்ம ஹீரோயினி பக்கத்தில் இந்த சைடு வந்து உட்காந்துக்கிறாங்க. நீ தானே என்னை இடிச்சிட்டு போயிட்டு சாரி மட்டும் கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, எனக்கு என்னன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஜேகே வந்து பக்கத்தில் வந்து திட்டுறாரு. நம்ம ஹீரோயினி எந்திரிச்சு, சார் நான் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டோமா, இந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நம்ம சாருக்கு முன்னாடி ஜேகே எந்திரிச்சு, சார் அதெல்லாம் இல்லை, இந்த பையனுக்கு இங்கே வந்து கிளார் அடிக்குதான் அதனால தான் முன்னாடி வந்து உட்காரட்டுமான்னு கேட்டுட்ருக்கான், கவலைப்படாதீங்க நான் வந்து வெளிச்சத்தை மறைச்சிக்கிறேன் அப்படின்னு சாருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு ஜேகே. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, எங்கிட்டு போனாலும் நம்மளை முன்னாடியே போக விட மாட்டாங்க போலாட்டுக்கு, இவங்க பக்கத்தில் உட்காந்தா நமக்கே ஒரு வெக்கமாக வருது. பக்கத்தில் ஒருத்தர் ரோஸ் பவுடர் போட்டியான்னு கேட்டான், இன்னொருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சிப்பிங் குதிச்சா ஒரு குட்டையாக எறிவான்னு கேட்டுட்ருக்கான், இன்னொருத்தன் வந்து பக்கத்தில் கடலை போட்டுட்ருக்கான் ஏன் என்னை இடிச்சேன்னு சொல்லிட்டு. இதுங்கள்ட்டேருந்து நான் என்னைக்கு தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே மறுபடியும் கேட்குறாரு, ஒழுங்கு மரியாதையாக சாரி கேளு இல்லைன்னா நான் இன்றைக்கி சும்மாவே விட மாட்டேன், உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை எப்படியாச்சும் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே கொலை வெறியில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டே, நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறேன்னு சொல்லிட்டு கணத்தில் கை வச்சுட்டு போர்டை பார்த்துட்ருக்காங்க. நான் சொல்கிறத கவனிக்க முடியாது சொல்லிட்டு எந்திரிச்சு கத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினியை பற்றி ஹீரோயினி பயந்துடுறாங்க. டேய் யாண்டா ஜேகே இவனை போட்டு இப்படி மிரட்டுற அப்படின்னு நம்ம வி சொல்கிறாரு. நீ சும்மா இருடா, என்னை தள்ளி விட்டதுக்கு இவன் என்னன்னா சாரி கூட கேட்காம போயிட்டுருக்கான், இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பேச்சை கூட மதிக்காமல் இவன் பாட்டுக்கு போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கான், இவனுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சார் முன்னாடியே நல்லா திட்டுறாங்க நம்ம ஜேகே. ஹீரோயினியை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி பயத்தில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நீ பொண்ணு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்ட, எந்திரா அவன் சும்மா உன்ட்ட விளாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு, ஆமா நான் உன்ட்ட விளாண்டேன், ஒழுங்கு மாதிரியே கண்ணை தொடவுன்னு பார்த்தாலே அப்படியே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினி வந்து அதை ஜாலியாக நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த சார் இதுங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஏன் தப்பு அப்படி சொல்லிட்டு அந்த சார் அவர் எதுவுமே கவனிக்காமல் கிளாஸை நடத்திட்டு அவர் பாட்டு போயிடுறாரு.
அதுக்கப்புறமா நம்ம ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவங்க 2 பேர் மட்டும் அந்த பையன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நானும் போய் உட்காருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோனி பின்னாடி வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை போட்டு போட்டு குத்தி எடுத்துட்டு, டேய் போடா என் பிளேஸில் போய் உட்காரு, நான் இனிமேல் இதான் என் பிளேஸ், இங்கே தான் உட்காருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க பசங்க எல்லாருமே நம்ம இந்த 3 பேத்தையே பார்த்துட்ருக்காங்க. அந்த ஜேகே, வி, அதுக்கப்புறம் ஜிமின் 3 பேத்தையே பார்த்துட்ருக்காங்க. என்னடா இந்த பையனை பார்த்தோட்டி எல்லாம் 3 பேர் வலிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லி இந்த எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினும் அங்கேயே உட்காந்துருக்காரு. உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா, நான் வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தோண கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டாட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. நம்ம ஹீரோயினி நம்ம ஜேகே இருந்துட்டு போய் தொலைகிட்டு அந்த திமிரு பிடிச்ச பையன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே வி இருந்துக்கிட்டு, அவன் திமிரு பிடிச்ச பையன்லாம் கிடையாது, நல்ல பையன்தான், சாஃப்டான பையன்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வி பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே இருந்துட்டு, நீ சும்மா இரு, அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, பாரு மூஞ்சி முவரக்கட்டை அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா ஹீரோனியை கழுவி ஊத்துறாரு. இங்கே நம்ம ஜிம்மி இருந்துக்கிட்டு நம்ம வீக்கை சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம், அது வந்து சாஃப்டான பையன்தான், பார்க்கறதுக்கு ரொம்ப மொரடாலாம் தெரில, நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு, போதும் நீங்கள் பேசினது, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறாரு. வியும் ஜிம்மினும் கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பையனை பார்த்துக்கிட்டு. செம்ம அழகாக இருக்கான்ல, நம்மளோட அழகாக இருக்கான்ப்பா, எனக்கு என்னன்னு தெரில, அவனை பார்க்கும்போது எனக்கு என்னமோ வெக்கமாக வருது, எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது அந்த பையனை பார்த்தாலே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா மச்சான், நீ என்ன பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஜிமின்னு. சும்மா இருடா, பையனை யாராச்சும் போய் லவ் பண்ண முடியுமா, அது இல்லாமல் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் தான் செட் ஆகாது, அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்குன்னு தான் நான் சொன்னேன், உடனே நீ ஏன் ஒரு கதை கட்டி விட்டே இருக்காத அப்படின்னு நம்ம பிடிச்சி திட்டுறாரு. ஜிமின் இருந்துக்கிட்டு, சேர்றா வா நம்ம வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க 2 பேரும். இங்கே நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனி, ஐயோ நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போகணுமா என்ன, பேசாமல் கட்டடிச்சிருவோமா என்ன, இன்றைக்கே இத்தனை அலப்பறையை பார்த்துட்டோம், நாளைக்கு போனால் அவ்வளோதான் செத்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோனி வேறு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு நாளைக்கு காலேஜுக்கு போகணுமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனோட ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அண்ணா, நீலாம் ஒரு அண்ணாவா, நீலாம் என் கையில் மட்டும் கிடச்சுன்னு ஏன் இங்கே நான் உன்னை ஜூஸ் போட்டுருவேன், கொத்து புரோட்டா தான்டாமா அவனை அப்படி சொல்லிட்டு நல்லா கழுவி ஊற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஏதோ ஒன்று, நான் நாளைக்கு காலேஜுக்கு போய் தொலைகிறேன், எல்லாம் உனக்காக தான், நீ இதுக்காக எனக்கு பேமெண்ட் கட்டியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கிட்ட யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. சரி அது என்ன தான் கால்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதில் ஒரு பெரிய யமகண்டமே இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த கால் அட்டன் பண்ணி, டேய் மச்சான் அப்படின்னு ஏதோ சவுண்டு கேட்குது, யாரா இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் கேட்டுட்ருக்காங்க. டேய் மச்சான் உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லை, இப்போ பரவாயில்லையா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க யாரோ. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கு பரவாயில்லடா மச்சான் இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்கள் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இல்லை என் தங்கச்சிக்கு இப்போ உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்கு, அவளால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜிமின் இருந்துக்கிட்டு, சரி உன் தங்கச்சிக்கிட்ட ஃபோனை கொடு, நான் கொஞ்சம் நலம் விசாரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஹீரோயினி இருந்துக்கிட்டு சரி என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே பேசுகிறாங்க. ஹலோ யார், நான் வந்து எங்கள் அண்ணனோட தங்கச்சி பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, சரி உன் அண்ணன்ட்டே கொடுத்துருமா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணானா நம்ம ஹீரோயினி தான், ஏன்னா அவங்க தான் பாய் கேட்டப்பில் இருக்காங்களே அதனால் பேசுகிறாங்க. பேசிட்டியா அவள் என்ன சொன்னா அப்படின்னு நம்ம அண்ணன் கேட்டுட்ருக்காங்க, அதாவது ஹீரோயினி கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் சொல்கிறாரு, அவள் என்னமோ ஹலோ நான் ரொம்ப உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் அவங்ககிட்ட செல்ஃபோனை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. சரி நான் ஃபோனை வச்சுட்டுமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அது இல்லாமல் நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி இருந்துக்கிட்டு சரி ஓகே போ கிளம்பு அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி சரி சாப்பிட்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்லாம் கிளம்புன நேரத்தில் மறுபடியும் ஒரு கால் வருது. அந்த காலை போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னா நம்ம வி இருந்துட்டு கேட்குறாரு, ஏம்மா உன் தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாமே, ஜிமின்கிட்ட நான் கேட்டேன், ஏன்னா நானும் அவனும் தான் நான் தனியாக நடந்து போயிட்டு இருந்தோம் காலேஜ் முடிஞ்சு, அதனால் அவன்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரி சொன்னான் அவன் தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு, எப்படி இருக்காளா அவன் தங்கச்சி நல்லா இருக்காளா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா மச்சான் நாளைக்கு வந்து காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஓகே நான் போய் சாப்பிட போகிறேன், நீ போய் நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. ஓகேடா மச்சான் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினி கடுப்பாயிட்டு, நீ இப்போ ஃபோனை வைக்க போறியா இல்லையா, அங்கிட்டு தூக்கி போட்டு வந்து மிதிக்கிட்டுமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. இதான் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வச்சிட்றாரு. டே அப்பா இப்போயாச்சும் சாப்பிட விட்டாங்களே, எனக்கே கண்ணே கட்டுது, போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்லன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சாப்பிட்லான்னு போய் சாப்பாட்டில் கையை வைக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது.
இப்போ எவன்டா ஃபோன் அடிக்கிறது, இதோ வரேன்டா வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த சாப்பாடு மேலே கோவத்தை காட்டிட்டு வராங்க. இப்போ எவன்டா எனக்கு ஃபோன் அடித்தது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கடுப்பாகி எல்லா கோவத்தையும் அந்த ஃபோனில் காமிக்கிறாங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு யார் மேலே கோவத்தை காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஜேகே திட்டுறாரு. ஐயோ இந்த எமகண்டமா, ஐயோ இவங்க வேற கழுவி ஊற்றுவானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹலோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போல்லாம் மரியாதை வருது, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாரு. இப்போ நீ எதுக்கு என் வீட்டுக்கு கால் அடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு ஒழுங்கு மரியாதை நீ என்கிட்ட சாரி கேளு, எதுக்கு நீ என்னை இடிச்சிட்டு போன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் உன்னை தெரியாமல் தான் இடித்தேன், சாரி போதுமா ஃபோனை வை அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு என்ன இவ்வளோ திமுறா பதில் சொல்கிற, ஒழுங்கு மரியாதை சிரிச்சுக்கிட்டே சாரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் காலை கட் பண்ணுவேன், இல்லை நான் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினி இருந்துக்கிட்டு சரி தான் இந்த யமகொண்ட இந்த இடத்த விட்டு போகாத போலாட்டுக்கு, சரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், சார் ஜேகே சார் சாரி சார் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. இதான் நல்லது, இதே மாதிரி டெய்லி எனக்கு வந்து சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. நான் இந்த நேரத்தில் கரெக்டாக நான் வந்து ஃபோன் அடிப்பேன், நீ எனக்கு சாரி சொல்லணும். நான் எதுக்குடா தேவையில்லாமல் உன்கிட்ட சாரி சொல்லணும்னு, இடித்ததுக்கு தான் உன்கிட்ட சாரி சொல்ல முடியும், டெய்லி வந்து சாரி சொல்கிறது இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து முழுங்கி பேசுகிறாங்க. ஏன்னா ஜேகே வந்து கழுவி ஊற்றுவார்ல, அதனால் முழுங்கி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஜேகே சொல்கிறாரு, நீ என்னை இடித்தப்பயே நீ என்னை சாரின்னு வந்து கேட்டிருந்தீன்னா நான் விட்டுருந்துருப்பேன், அதை விட்டுட்டு நான் உன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் சாரி கேளுன்னு சொல்லும் போதே நீ வந்து கேட்டிருக்கணும், அதை விட்டுவிட்டு நீ என்ன பண்ண, நீ என்னடா பேசுகிறது நான் என்னடா கேட்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டேன். சரி அங்கே வந்து சரி புரிகிற மாதிரி என்கிட்ட சாரி கேளு நான் வந்து சொல்லலான்னு வந்து சொன்னால் சாருக்கிட்டே என்னை மாட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு தப்பு நீ என்னை இடித்தது, சாரிக்கிட்ட மாட்டி விட்டது ரெண்டாவது தப்பு, அதை கூட ரெண்டுத்தையும் நான் மன்னிச்சிடுவேன். அதை விட்டுப்புட்டு நீ என்னை வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல பார்த்தியா, நான் பேச என்னமோ நான் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், நீ அதை விட்டுட்டு ஒன்றுமே கேட்காம போர்டை பார்த்துட்டு இருந்த பார்த்தியா, அதில் தான் செம்ம கடுப்பாக இருந்தேன். இதுக்குன்னே நீ டெய்லியும் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், இதே டைமுக்கு நான் வந்து கால் பண்ணி கேட்பேன், நீ சாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜேகே மிரட்டுறாரு நம்ம ஹீரோயினியை. நம்ம ஹீரோயினிக்கு வேறு வழி இல்லை. அதனால சரி ஓகே அண்ணா சாரி அண்ணா அப்படின்னு அண்ணாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி கால் கட் பண்ணுறேன், சரி அதுக்கு முன்னாடி சாரி சொல்லு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. சாரி அண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. சரி நாளைக்கு இதே டைமுக்கு கால் பண்ணுறேன், இல்லை நீயே கால் பண்ணி சாரி அண்ணான்னு சொல்லு, நானே கால் எடுக்கலைனாலும் நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நீ சாரி கேட்கணும் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. வேணா நான் இப்படி உசுரை வாங்குறான், போய் தொலைய மாட்டான் போலாட்டுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்காங்க. ஜேகே இருந்துக்கிட்டு சரி காலை கட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க சாரி அண்ணான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினிட்டே அப்பா விடமாட்டாங்க போலாட்டுக்குன்னு சொல்லிட்டு சரி போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சாப்பாடில் கையை வைக்கிறாங்க, மறுபடியும் ஒரு கால். இப்போ எவன்டா கால் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே போய் கால் அட்டன் பண்ணால் அவங்க அம்மா பேசுகிறாங்க. அம்மா இங்கே தானம்மா இருக்க, அப்புறம் எதுக்குமா ஃபோன் அடிக்கிற, நான் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் ஃபோன் அடிப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. சாப்பிட்டுக்கலாம் வா, நான் உனக்காக வந்து ஹோட்டலில் வெயிட் பண்ணுறேன் வா. அம்மா நல்ல சாப்பாடாம்மா, சரி நான் வந்து சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி என்ன விஷயம் கேட்காம டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா பக்கத்துக்காக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஏன்னா ஃப்ரெண்டு கூட ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை பெய்யவும் வெளில நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து நிறையா பேக்கோடு நிற்கிறாங்க. என்னடா இவ்வளோ பேக் இருக்குது, ஷாப்பிங் பண்ணியாமா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஹீரோயினி. ஆமாண்டி தங்கம் நான் ஷாப்பிங் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ பாசமாக பேசுகிறேன்னு கேட்டால் அந்தாடி இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட வரலையா அப்படி வந்து நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காட்டி ஆர்வ கொளராச்சே, காலை கட் பண்ணிட்டு உடனே ஓடி அந்த கொடையை தூக்கிட்டு நான் பேக்கை தூக்கிறதுக்கு வாடின்னா நீ வந்து சாப்பாடுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். சரி வா எது என்னமோ நான் உனக்கு வேணால் ஒரு ஐஸ்கிரீம் வேணால் வாங்கி தரேன், மழை நேரத்தில் போய் வாங்கி தரேன் பாரு என் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு சரி பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து ஹோட்டலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீமு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க. சே கடைசியில் பெருசாக ஒன்று கிடைக்குன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்து விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த பேக்கெல்லாம் தூக்கி விட்டாங்க. யானை பசிக்கு சோள பொறிங்கிற மாதிரி பெரிய மீல்ஸு கிடைக்குன்னு பார்த்தா இது தம்மா துண்டு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இந்த பேக்கை மாடாட்டம் தூக்கிட்டு வராங்க. நான் தூக்கிட்டு வந்து வச்சுட்டேம்மா, போய் சாப்பிட்டாமா, மேலே சாப்பாடு அப்படியே இருக்குமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி போய் தொலை போ அப்படின்னுட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சோட்டி அம்மா நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதானே வேலை முடிஞ்சோட்டி தொலைங்கிறது, வேலை இருக்கும்போது வாடி தங்கோ வாடி வயிறோன்னு கூப்பிட்றது, நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போகிறாங்க மேலே. அப்புறம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிடுறாங்க நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறமா மறுநாள் காலேஜுக்கு கிளம்புறாங்க. காலேஜ் கிளம்புனாட்டியும்
மறுபடியும் நம்ம ஜிமினை மீட் பண்ணுறாங்க. ஜிமினை பார்த்தோட்டி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இங்கிட்டு நின்றுட்டுருக்காரு மார்த்து சைடு. ஐயோ எப்பட்றா தப்பிக்கிறேன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி இருக்குது, அந்த வழி வழியாக போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே வந்து ஹீரோயினியை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் வந்து இப்போ என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஹீரோயினியை தேடிட்டு இருக்காங்க, போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி ஐயோ கையில் பேட்டெல்லாம் வச்சுருக்கான் போலாட்டிக்கே, இதை வச்சு நான் அடித்தானா காலின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடியும் தப்பிச்சு எப்படியோ கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. கிளாஸ் ரூமுக்கு பார்த்தா அங்கே நம்ம ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. ஐயோ என்னடா உட்காந்துருக்கான் இவன் அப்படி சொல்லிட்டு. இதோட இந்த ஸ்டோரி பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வரும், எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹீரோயினியோட அண்ணாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் தான் தெரிய வரும். ஓகேவா? அதுலேயும் இல்லாமல் சாரி ரொம்ப ரொம்ப கேட்குறேன். ஏன்னா ஜிமினோட இந்த சீசன் 2 போடவே இல்லை, இந்த மை ட்ரீம் பாய் மேரேஜ் லவ் அது போடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த OT7க்காக ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்ட் 2 ரெடியாக இருக்குது, அதான் நான் இன்னும் போடவே இல்லை. அதுங்காட்டி ஜிமின் ஸ்டோரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஷூகா ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ ஜிமின் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? இப்போ ஷூகாவோடது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் போட்டுருவேன், எல்லாம் கதையெல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டேன்னா இன்னும் ஒரு 3 நாளில் போட்டுருவேன். சரிங்களா? இப்போதைக்கு எல்லாம் டாட்டா பை பை. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. வெளில போனால் மாஸ்க்லாம் போடுங்க ப்ளீஸ். ஓகேவா? முக்கியமான விஷயம் அதை கேளுங்க. இந்த ஸ்டோரி பார்க்குறீங்களே, என்னோடய ஸ்டோரியை பார்க்குறதா இருந்தால் ஹெட்செட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா கீர்த்தனாங்கிற ஒரு பொண்ணு வந்து டெலிகிராமில் வந்து சொன்னான், அக்கா இது மாதிரி ஹெட்செட் போட சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து தண்ணியை என்னமோ சாதமாக சொன்னேன், என்ன சரியாக தெரில. அவங்க அம்மா மூஞ்சிலே துப்பிட்டாலாம். அது வந்து சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு, ஒரு சைடு கஷ்டமாக இருந்துச்சு, அம்மா மூஞ்சில் எப்படி போய் துப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு. சரி அதனால் நீங்களும் கொஞ்சம் ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு இன்னொன்று சொன்னால் பார்த்தீங்களா இன்ஸ்டாவில், அதான் என்னால் தாங்க முடியல. அவங்க அம்மா ஏதாவது வேலை செய்து சொல்லியிருக்காங்க போலாட்டுக்கு. போமா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து அவள் அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிருந்துருக்கா போலாட்டுக்கு. அவள் சாப்பிட்டு வச்சுருந்த இடத்துல தண்ணியை ஊற்றி இருந்திருக்கா. போய் ஒரே வழுக்கு தான் வலிக்கி விட்டு விழுந்துட்டா போலாட்டு. கண்ணு முன்னு தெரியாமல் அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா உங்கள் ஸ்டோரியை பார்த்துட்டேன்னா சிரிச்சுக்கிட்டே நான் பாட்டுக்கு போனேன். சிரித்தேன், எனக்கு அடுத்த 2வது நிமிஷத்துலேயே வலிக்கி விழுந்து அழுகுற மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் ஒரு சைடு வருத்தமாக இருந்துச்சு. வலிக்கி விழுந்துட்டேன்னு கேட்கவும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாயிடுச்சு. சரி பிள்ளை விழுந்துட்டாலே சொல்லிட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி ஒன்றும் இல்லைடா இனிமேல் ஹெட்செட் போட்டுட்டு நீ ஒரே இடத்துல உங்கள் அம்மா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பாருன்னு சொன்னேன். அதனால் நீங்களும் கொஞ்சம் ஹெட்செட் போட்டுவாங்க. ஓகேங்களா? இது 2 கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இன்னொரு பொண்ணு ஜானுன்னு ஒரு பொண்ணு பண்ணா பார்த்தீங்களா, அதை கூட மன்னிக்கவே முடியாது. என்ன சொல்கிறேன் அதை மட்டும் நல்லா கேளுங்க. அந்த பொண்ணு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு செல்ஃபில் வச்சுட்டு அந்த பொண்ணு பாத்திரம் விளக்கிட்டு இருந்திருக்குது. இந்த இது கடுகு ஜீரகம்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி செல்ஃப் இருக்கும்ல, அதில் சாய்ச்சி வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்திருக்கா. ஹெட்செட்லாம் போட்டு இருந்திருக்கால, அதை பார்த்து நல்லா கேட்கப்பேன்னு சிரிச்சிருக்கான் அந்த பொண்ணு. சிரிச்சுட்டு இப்படி நகுது வந்துருக்கு போலாட்டுக்குது. ஃபோனு வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஐயையோ என் ஃபோனு போச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து 4 அடி சேர்த்து வச்சு அடித்தாங்க. இது மாதிரி தான் ஹெட்செட் போட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் பொறுமையாக கூட பாருங்கள். சரிங்களா? இப்போ அவள் அடி வாங்கினா தான் மிச்சம். சரிங்களா? சரி என்னால் அடி தான் வாங்குறீங்க, வலிக்கி விட்டு உழுவுறீங்க, காரி துப்புறீங்க அம்மா மூஞ்சிலே. சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. நம்ம சேனலுக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த ஆர்மியோட வேலை தான். அவ்வளோதான் ஆர்மிஸ், வேறு எதுவும் இல்லை. அதே இல்லாமல் நான் வந்து சீசன் 2 அப்லோட் பண்ணிடுறேன் ஜிமினோடது. அந்த OT7க்கு போட்டேன்ல அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஷூகாவோட தான் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லோரும் மறக்காமல் ஜாலியாக பாருங்கள். ஹெட்செட்லாம் ஜாலியாக போட்டு பாருங்கள். சரிங்களா? நல்லா சிரிங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய சேனலை பார்த்து நல்லா சிரிங்க. நான் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா வேறு யாராச்சும் FF போட்டாங்கன்னா அவங்களோடத பார்த்து நல்லா சிரிங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் போகிறேன். எல்லோரும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க.